நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்டீம் டி சூப்பர் ஹீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் ஹீட்டடாக இருக்க ஸ்டீமை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பர் ஹீட்டடாக இருக்க ஸ்டீம் வந்து நமக்கு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஜெட்டு, இப்போ இதான் ஜெட் கூட வரும் சரியா, அப்படியே ஸ்ப்ரிங்கிள் அப்படியே வரும். இப்போ இங்கே வந்து நம்மளோட யார் பார்த்தீங்கன்னா, இது வழியாக வந்து நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வருவோம். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் இது வந்து ஜெட்டு, வாட்டர் ஜெட்டு தெறிக்க விடுவாங்க. அப்போ ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி இங்கே மிக்ஸ் ஆகிட்டு அவுட்புட் வந்து இங்கே எடுப்பாங்க. அவுட்புட் வந்து இப்படி எடுப்பாங்க. இங்கே வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இவன் ஸ்டீம்னு வச்சுக்கோ, இவன் வாட்டர், இங்கே வந்து ஸ்டீம் ப்ளஸ் வாட்டர் அவன் கலந்து வருவான். அவ்வளோ. இப்போ மாஸ் ஆஃப் ஸ்டீம் இது M1 வச்சுக்கோ, இது 1, இது 2, இது 3, மூணாவது கண்டிஷன். ஸோ M1 enthalpy of steam plus M2 enthalpy of water equal to M3 enthalpy of mixture. இது இங்கே கூட enthalpy of mixture. ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டீம் டி சூப்பர் ஹீட்டர். அது ரெண்டு பேர் கலக்கிறானுங்க, கலந்த பிறகு M3 மாறுறான். ஆனால் போன ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ரெண்டு பேர் கலக்கவே மாட்டானுங்க. இவன் தனியாக போவான், இவன் தனி வழி, அவன் தனி வழி. ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் கலக்கிறதுனால M1 M2 வந்து M3 மாறிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக இங்கே என்னன்னா, இன்னொரு இது கூட இது பண்ணலாம். மாஸ் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக M1ம் M2 சேர்ந்தா M3க்கு ஈக்குவலாக இருக்கும், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இது எனர்ஜி ஈக்குவேஷனு, இது மாஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் சரியா. ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனோட ஸ்டீம் டி சூப்பர் ஹீட்டர். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.